ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் மயூரா சுதர்ஷனோட பார்ட் 2. இந்த வியூ நம்ம பார்ட் 1ல் நைட் வியூ பார்த்தோம். இது வந்து இந்த ஹோட்டல்ஸோட டே வியூ. இது அரவுண்ட் ஏர்லி மார்னிங் எடுத்தது தான் இந்த வியூ எல்லாமே. நம்ம இதுக்கு ஒரு மாதிரி ப்ரிஸ்டைன் டைம் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை இங்கே. எல்லாருமே ரூம்ஸில் இருந்தாங்க. ரொம்ப கோல்டு வெதர் அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே வந்து கார்டன் வியூக்கு போகிறோம். நம்ம இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் டு தி கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் கார்டன் ஃப்ரம் மயூரா சுதர்ஷன் ஹோட்டல். இது ஒரு மேஸ் மாதிரி இந்த வியூக்குள்ளே தான் போகணும் நம்ம. இதுதான் கார்டன் என்ட்ரி பாயிண்ட்டும். இந்த இடத்துல நல்லா ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம். லெஃப்ட் ரைட் அப்படின்னு நிறையா போயிட்டே இருக்குது இந்த இடம். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு போகிற இடம் வந்து சில்ட்ரன் பார்க் தான் இருக்கும். ஏன்னா அதுதான் அந்த ஹோட்டல்லேன்னு இறங்கினோன்னு. பட் இங்கேயுமே சில்ட்ரன் பார்க் வந்து அவ்வளோ க்ளீன் அண்ட் மெயின்டைன் பண்ணல. எல்லா எக்யூப்மெண்ட்டுமே கொஞ்சம் ஓன் அவுட் தான். ஃபைன், அது மட்டும் தான் ஃபீட்பேக் பாயிண்ட். மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது. அப்புறம் இந்த ஹோட்டலோட ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம பார்ப்போம். இது கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு எப்படி தமிழ்நாட்டில் இருந்தாலும் கர்நாடகா கவர்மெண்ட் இதை மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்ட்ரி. நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி. இப்போ பார்த்தது தான் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி ஆஃப் திஸ் கர்நாடகா சிரி கார்டன். ஏன் கர்நாடகா கவர்மெண்ட் கிட்ட இது இருக்குது அப்படின்னு. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் கர்நாடகா கவர்மெண்ட் ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கொலாபரேஷனில் நடத்துகிற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். இது 2018 தான் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இதை கன்வெர்ட் பண்ணாங்க டு அட்ராக்ட் மோர் கெஸ்ட் ஃப்ரம் போத் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. அதுக்கு முன்னாடி வெறும் கர்நாடகா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் மட்டுமே இங்கே தங்க முடியுமா இருந்தது. இது வந்து நம்ம இப்போ பார்க்குறது தான் ஒரு க்ரியேட்டிவிட்டி ஆர்ட் கார்டன் மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த இது வச்சுருக்காங்க. இது கீதாசாரம் ஒரு சைடு அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மேஸ் கார்டன்ஸ் அதுக்கப்புறம் டீ கார்டன் எல்லாமே இங்கே ரொம்ப நல்ல வியூனே சொல்லலாம். நல்லா டைமும் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு மாதிரி ரொம்ப காம் அண்ட் பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் இது தான். நம்ம மேஸ் கார்டன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹேங்கிங் பிரிட்ஜ் போவோம். ஹேங்கிங் பிரிட்ஜ் தான் இங்கே இருக்கிற ஒரு ப்ரைம் ஏரியா ஆஃப் அட்ராக்ஷன். அதுதான் வந்து இங்கே டூரிஸ்ட்டை நல்லா அட்ராக்ட் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா போகிற வழி நல்லா வாட்டர் பண்ணி எல்லாமே வந்து கரெக்டாக வச்சுருந்தாங்க. அங்கே தெரியுறது தான் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ். அதுக்கு தான் நம்ம போக போகிறோம். அதை க்ராஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா ஒரு சின்ன ஃபவுண்டைன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து பிருந்தாவன் கார்டன்ஸ் மைசூரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபவுண்டெயினும் ஒரு சின்ன பாண்ட் மாதிரி இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த பாண்ட் பார்த்துட்டு இன்னொரு சைடு தான் வந்து நம்ம ஹேங்கிங் பிரிட்ஜோட என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே எல்லாமே இந்த வாட்டர் எல்லாமே இங்கே பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். இங்கே நம்ம அந்த பாத்வே வழியாக நம்ம வாக் பண்ணுற ஒரு சின்ன பிரிட்ஜ் டு மூவ் டு தி அதர் சைட் ஆஃப் த ஹேங்கிங் பிரிட்ஜ், அதர் சைட் ஆஃப் த கார்டன். இங்கே ஒரு சின்ன டக் அண்ட் ஃபிஷ் எல்லாமே பார்க்கலாம். இந்த ஃபிஷ்க்கு நம்ம பொறி போட்டோம். அதுவும் நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் சைட் அதை பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நம்ம ஸ்லோவாக வாக் பண்ணி போனோன்னா இந்த டீ கார்டன்ஸ்க்கு ரீச் பண்ணிடலாம். இந்த சைடு நம்ம பார்க்கலாம் ஃபவுண்டெயின்ஸ்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. இது ஆல்மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, இன்னும் 2 monthஸில் ஓப்பன் பண்ணுவோன்னு. நம்ம எடுத்தது ஆஸ் ஆஃப் October 2023. இது நிஜமாகவே வந்துட்டுனா ஒரு நல்ல டூரிஸ்ட் அட்ராக்ஷனாகவே தான் இருக்கும். ஏன்னா வந்து இதுக்கு ஒரு நல்ல என்ன சொல்ல வருது, பிருந்தாவன் கார்டன்ஸ் மாதிரி ஒரு லைட் ஃபவுண்டைன் நைட் ஃபவுண்டைன் எல்லாம் இருந்துக்கும்போது நிஜமாகவே வந்து நல்லாயிருக்கும். இது பார்க்கலாம் பப்ளிக் கேலரி சைடில் அங்கேருந்து வியூ பண்ணுற மாதிரி. நம்ம பப்ளிக் கேலரி வழி தான் டீ கார்டனுக்கு போனோம். டீ கார்டனில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் இந்த இடத்துல வந்து நம்ம டீ கார்டன் உள்ளே போகலாம். லக்கிலி பூச்சி எதுவும் கிடையாது. அதனால இங்கே நல்ல பிக்சர்ஸும் நல்லா எடுக்கலாம். அந்த டீ ஸ்மெல் நிஜமாகவே நல்லா இருந்தது. அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. நம்ம டீ கார்டன்ஸில் வேணுங்கிற அளவுக்கு ஃபோட்டோ பிடிச்சிட்டு டுவர்ட்ஸ் ஹேங்கிங் பிரிட்ஜ் நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ த மச் அவைட்டட் ஹேங்கிங் பிரிட்ஜ் நம்ம வந்தாச்சு. இது ஏறும்போதே ஒரு எக்ஸைட்டிங் ஃபீலிங், ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அதுவும் நம்ம தனியாக இங்கே வரும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னுமே டபுள் ஆகுதுன்னே சொல்லலாம். நல்ல ப்ரீஸ் இருக்குது இப்போது. அதனால நமக்கு வந்து இது ஃப்ளோட் ஆகிற ஃபீலிங் இங்கேயே தெரியுது. நம்ம ஹரித்வாரில் எப்படி லக்ஷ்மண் ஜூலா இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீலிங் இங்கே. ஒரு ஃப்ளோட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ஃபீல் பண்ண முடியுது. நம்ம அரௌண்ட் 7 o'clock இங்கே வந்ததுனால நம்ம மட்டும்தான் இருக்கோம். அதனால அது
we can enjoy the full view individually. அதே மாதிரி இது 9 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க ஜென்ரல் பப்ளிக்கு. 6:30 வரைக்கும் இருக்கும். இன்கேஸ் அந்த ஃபவுண்டைன் அதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா மேபி
கும்பல் தான் வருது. ஸோ மெனி பீப்பிள் ஹவ் ஸ்டார்டட் த்ராங்கிங் இன் டு த கார்டன். எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்தோன்னே விசிட் பண்ணுறது இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் தான். எல்லாருமே ஒரு செல்ஃபி ஸ்பாட்னே சொல்லலாம். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு 2 ஹவர்ஸ் to 2 1/2 ஹவர்ஸ் நீங்கள் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம இங்கே பார்க்குறது தான் ஒரு லாங் ஷாட் வியூ ஆஃப் தி ஹேங்கிங் பிரிட்ஜ். நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அட் அ டைம் ஒரு என்ன சொல்ல வருது, ஒரு ஈவன் 3 or 4K பீப்புள் வந்தாலும் இந்த க்ரௌட் இது தாங்கும் இந்த இடம். இதுதான் நம்மளோட ஓவரால் பிளேஸ் அபவுட் மயூரா சுதர்ஷன். இங்கே பார்க்குற கார் தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணது. இந்த டிரைவர் நிஜமாவே ரொம்ப பொலைட் அண்ட் நைஸ் பர்சன். இவர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இன்கேஸ் ஊட்டி வந்தீங்கன்னா இவரை நிச்சயமாக வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இது பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.